பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் ரசிகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாளிலும் கூட வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 57வது சங்கீதம் 2ஆம் சங்கீதம் இப்படி சொல்லுகிறது: எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சங்கீதக்காரன் இந்த இடத்துல பாடுகிற பாட்டை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படியாக சொல்லலாம், உன்னதமான தேவனிடத்தில் எனக்காக எல்லாவற்றையும் செய்யும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 57 அந்த தலைப்பு சொல்லுகிறது: தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியிலே ஒதுங்கையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு அல்தாஸ்கேத் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க தாவீது பாடின ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று சொல்லி பார்க்க. அதாவது தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியிலே ஒதுங்கி இருக்கையில் தனக்கு நஷ்டம் வராதபடிக்கு என்று சொல்லி பாடுகிறத பார்க்குறோம். அதில் முதலாவது வசனம் பார்க்குறோம்: எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்கனம் கடந்து போகும் மட்டும் உமது செட்டி நிலையிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, 3வது வசனம் சொல்லுது: என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என்று சொல்லிப்பார். இதுல தாவீதுக்கு ஒரு காரியத்துக்காக செபிக்கிறான். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, எனக்காக யாவை ஆண்டவர் தாங்க நமக்கு எந்த செய்து முடிக்கணும். நம்முடைய சுய பலம் அல்ல, நம்முடைய மாம்ச பலம் அல்ல, நம்முடைய சக்தி அல்ல. ஆமென். எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உன்னதமான தேவனிடத்தில் எனக்காக எல்லாவற்றையும் செய்யும்படி தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லு. தேவனை சார்ந்து நிற்கிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தாவீது எப்படி தேவனை சார்ந்து நின்றானோ அதை போல நீங்கள் தேவனை சார்ந்து நிற்கிற போது, என்னால அல்ல, என் சுயபலம் அல்ல, என் தேவன் தான் எல்லாம் எனக்கு செய்ய முடியும், எனக்காக எல்லாவற்றையும் செய்ய என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து, ஆண்டவரே தேவனே, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லி உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 138:8 சொல்லுது: கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி பார்க்கணும். எல்லாம் உங்களுக்காக, எனக்காக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். யோபு 42 பார்க்கிற: தேவரே, நீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தாவீது நன்கு அறிந்திருந்தார். அதனாலதான் என் உன்னதமான தேவனிடத்தில் எனக்காக எல்லாவற்றையும் செய்யும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய கருணைக்காக, தேவனுடைய இரக்கத்துக்காக, தேவனுடைய கிருபைக்காக, தேவன் தமது கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார் என்று சொல்லி, எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார்.
உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார்கள். அவரை சார்ந்து நிற்கிற பிள்ளைகள், தேவனே எனக்கென்று நீர் என்ன வைத்திருக்கிறீர் அதை எனக்கு தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்க. தாவீது தேவனை சார்ந்திருந்தபடியினாலதான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாக்கினது. எல்லா காரியத்திலும் தேவனை சார்ந்தே நிற்கிறான். இன்றைக்கு நீங்களும் அப்படி தேவனை சார்ந்து நிற்கிறங்கிற போது, உங்களுடைய தேவைகளுக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறங்கிற போது கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார்கள். உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார்கள். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது. அவரை நம்புங்க, அவரை சார்ந்து நில்லுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.